தமிழ்நாடு மீனவர்களை பாதுகாக்க ஒன்றிய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தி இருக்கிறார். மக்களவை அலுவல்களை ஒத்திவைத்துவிட்டு இதுகுறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தல் கூறியிருக்கிறார். நம்மோடு இதுகுறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அவரே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவது, கடற்கொள்ளையர்களால் தாக்கப்படுவது மீனவர்கள் மத்தியில் தொடர்ந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ மக்களவையில் உங்களுடைய குரல் இதற்கு எப்படி ஒலிக்கும்? தொடர்ந்து இலங்கையினுடைய கடற்படையினுடைய அட்டூழியங்கள் தொடர்கின்றன. அது தூத்துக்குடி மீனவர்கள் பற்றியதாக இருக்கட்டும், அல்லது ராமேஸ்வரம் மீனவர்களாக இருக்கட்டும், இப்பொழுது வேதாரண்யம் மீனவர்களாக இருக்கட்டும், அல்லது கன்னியாகுமரி மீனவர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து இந்த பிரச்சனை தொடர்ந்து வருகிறது. நம்மை பொறுத்த மட்டிலே இந்த பாராளுமன்ற கூட்டத்திலே இந்தியா கூட்டணியின் சார்பிலே தலைவர்கள் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் அதற்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள். தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களும், அருமை ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கரி அவர்களும் தொடர்ந்து இதற்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்திய அரசு அதற்கான தேவையான நடவடிக்கை எடுக்கவில்லை. தொடர்ந்து இந்தியா நம்முடைய மீனவர்களுடைய படகுகள் தாக்கப்படுகின்றன. அந்த படகுகளுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுகிறது. கைது செய்யப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். இந்த நிலையை மத்திய அரசு பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. ஒன்றிய அரசு தொடர்ந்து பாராமுகமாக இதை நடத்தி வருகிறது. இலங்கை அரசிடம் பேசி இதற்கு ஒரு நிரந்தர முடிவு காண வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒத்திவைப்பு தீர்மானத்தை வழங்கியிருக்கிறேன். அவையிலே அதற்காக தொடர்ந்து அனைவரும் குரல் கொடுப்போம். நம்முடைய மீனவர்களுடைய பிரச்சனைகளுக்காக இன்று அவையை ஒத்திவைத்து இந்த பிரச்சனையை பற்றி பேச வேண்டும் என்று ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறேன். இப்போ இந்த பிரச்சனை அப்படின்றது ஒரு தொடர்கதையா இருக்கக்கூடிய நிலையில ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஒரு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது நிலையாக இருப்பதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்றது மீனவர்கள் தரப்புல முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா இருக்கு. இதற்கு என்ன நடவடிக்கையை ஒன்றிய அரசு உடனடியாக எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்துறீங்க சார்? ஒன்றிய அரசு உடனடியாக இது பிரச்சனை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடலோர காவல்படையை இதில் முழுமையாக ஈடுபடுத்தப்பட வேண்டும். கடலோர காவல்படை என்பது மீனவர்களை காப்பதற்கான காவல்படையாக இருக்க வேண்டும். இவர்களை பொறுத்த மட்டிலே இவர்கள் வேறு ஒரு உலகத்தில் இருக்கிறார்கள் என்றோ தோணுகிறது. கடலோர காவல்படைக்கு உரிய உத்தரவுகளை வழங்க வேண்டியது மத்திய அரசு, ஒன்றிய அரசுடைய பணி. அந்த பணியை செய்யாமல் இந்த மத்திய அரசு பாராமுகமாக இருக்கிறது என்பதும், மீனவர்களை காக்க வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய கடலோர காவல்படையுடைய கடமை என்பதை உணர வேண்டும். இதற்கான ஒரு திட்ட வடிவை உருவாக்க வேண்டும். அவையில் அதை பற்றி பேச வேண்டும். அதற்கான உத்தரவாதத்தை வழங்க வேண்டும். தனித்தனியாக நாங்கள் பார்த்து பேசும் பொழுதெல்லாம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் அதில் தலையிட்டு அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் 3 அல்லது 6 மாதங்களுக்கு பின்பாக. இந்த நிலை தொடரக்கூடாது. இதற்கு ஒரு சரியான தீர்வு வேண்டும். இதற்கு கடலோர காவல்படையை முழுமையாக ஈடுபடுத்தப்பட வேண்டும். சிங்கள அரசிடமும் அதே போல இலங்கை அரசிடமும் தெளிவாக இதை பற்றி சொல்ல வேண்டும். இவர்களை பொறுத்த மட்டிலே யாரையும் கைது செய்யக்கூடாது, யாரையும் துன்புறுத்தக்கூடாது என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். மீனவர்களுடைய சொத்துக்களுக்கு மிகப்பெரிய அவையிலே இழப்புகளை உருவாக்குவதை இலங்கை இராணுவம் நிறுத்த வேண்டும் என்பதையும் சொல்ல வேண்டும் என்று கேட்க இருக்கிறேன். ஒன்றிய அரசு இதில் பாராமுகமாக இல்லாமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி சார், இணைந்து உங்களுடைய கருத்துக்களை, பார்வைகளை முன்வைத்து நன்றி. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.